இயேசுவிலே என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவருடைய திருவடியை நாம் நாடி வந்திருக்கின்றோம். அழைப்பை ஏற்று வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அருள் வரங்களால் நிறைத்து நம்மை நலம் பெற செய்கின்ற நம் ஆண்டவர் தாமே அவருடைய குரல் கேட்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வின் தேவையை சந்திக்கின்ற வளமான கிருபைகள் உங்கள் மீது ஒழிந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவாராக. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடை படிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம் தேவைகளை அறிந்தவராயிருக்கின்றார், நம் தேவைகளிலே நமக்கு துணை புரிபவராகவும் இருக்கின்றார் என்கின்ற கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி படிக்கின்ற பொழுது இந்த கருத்தை மேலோட்டமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். இனி நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 4 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்வை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்திகள் ஏறக்குறைய 6 முறை அப்பம் பழுகிய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு அப்படி என்றால் இயேசு வாழ்ந்த பொழுது நிச்சயமாக நடந்த ஒரு நிகழ்வு இந்த அற்புதம். இந்த அற்புதத்தை நாம் படிக்கின்ற பொழுதே நமக்கு எத்தனையோ கருத்துக்கள் நம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும், எத்தனையோ தலைப்புகளிலே இந்த பகுதியை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இயேசுனுடைய செயல்பாடு, அவரை தேடி வந்த மக்களுடைய தாகம், அவர்களுடைய சூழ்நிலை, பரிதி பேசிய சீடர்கள், அந்த அப்பத்தை பழுக செய்ய உதவி செய்த அந்த சிறுவன், அப்பம் பழுகிய நிகழ்வு, இப்படி பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் தலைப்பிலே இந்த பகுதியை நாம் சிந்திக்கலாம். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக ஒரு சிறு பகுதி எடுத்துக் கொள்ளுகின்றேன். நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல இயேசு காலையிலிருந்து மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கின்றார், அற்பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் இறைவார்த்தை கேட்டு அதிலே மகிழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சீடர்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இதோ மாலை நேரமாயிற்று, இதோ பாலை நிலமாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் திரும்பி போனால்தான் தமக்கு தேவையானதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள். அங்கே அவருடைய பரிதாபம் வெளிப்படுகின்றது, அவருடைய பாசம் வெளிப்படுகின்றது, அவருடைய மனித தன்மை அங்கே வெளிப்படுகின்றது. ஏதோ நமக்கு தேவையானது இங்கே இருக்கின்றது, அவர்கள் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன என்று சொல்லி இவர்கள் சிலர்கள் தனித்து நின்று விடவில்லை. அவர்கள் அந்த அக்கறையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆண்டவரே, அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி. அப்போதுதான் இயேசு சொல்லுகின்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி. இந்த நிலையில் சீடர்களுடைய மனநிலையில் நாம் சிறிது நின்று யோசித்து பார்ப்போம். இங்கே எனக்கு தேவையான, என்னோடு இருக்கின்ற என் குருவுக்கும் என்னோடு இருக்கின்ற சக தோழர்களுக்கு தேவையானது இருக்கிறது, அதுவே பற்றாக்குறைதான். 12 பேர் இருக்கின்றார்கள், 12 பேருக்கு தேவையானது 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த பாலை நிலத்தை எப்படி இவர்களுக்கு உணவு கொடுப்பது? ஒப்புமை நற்செய்தி படிக்கின்ற பொழுது சொல்லி 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியாது. ஏன்னா இது பாலைநிலம், பாலைநிலத்துக்கு பக்கத்திலே பெத்சாயிதா என்கிற சிறிய ஊர் இருக்கின்றது. அங்க இருக்கிற கடைகளில் போய் எல்லாருக்கும் வாங்கி வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அப்போதான் இயேசு கேட்கிறார், உணவு என்ன இருக்கின்றது? 5 அப்பம் இருக்கின்றது, கொண்டு வார்கள் என்று சொல்லி பழகி பெருகுவதாக இருக்கின்றது. கொடுங்கள்.
இன்று இயேசு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இதுதான். கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நொண்டியும் உணவுமான இருந்த ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதன், ஒரு சகோதரன் கடவுளை பார்த்து முறையிடுகின்றான். தெய்வமே, உனக்கு கண்ணும் இல்லை, உனக்கு இரக்கமும் இல்லை. இதோ இந்த நொண்டியும் உணவுமான மனிதனை படைத்திருக்கின்றாயே என்று சொல்லி கடவுளிடம் முறையிடுகின்ற பொழுது கடவுள் அந்த மகனை பார்த்து சொன்னாராம், அதற்குத்தான் உன்னை படைத்திருக்கேன் என்று சொல்லி, அந்த மகனை பார்க்கத்தான் உன்னை படைத்திருக்கேன் என்று சொல்லி கடவுள் சொன்னாராம். கடவுள் இந்த உலகிலே நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். எதற்காக? கொரிந்தியர் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது பவுல் அழகாக சொல்லுவார், பொது நன்மைகள் ஒன்றும் தனி தேவைகளுக்காக அல்ல, கடவுள் கொடுத்த ஒவ்வொரு கொடையும் பொது நன்மைக்காகவே என்று சொல்லுவார். இறைவன் கொடுத்த நேரம், வாய்ப்பு, வசதிகள், நம் வாழ்வில் இருக்கிற திறமைகள் எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கடவுள் கொடுத்து விடவில்லை. மாறாக நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை பராமரிப்பதற்காக, நம்மோடு இருக்கிற மனிதர்களை அரவணைத்து செல்வதற்காக, நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு கரம் கொடுத்தவர்களை தேற்றுவதற்காக, தூக்குவதற்காகத்தான் கடவுள் நம்ம ஒருவரையும் படைத்திருக்கின்றார். அதைத்தான் லூக்கா புத்தகம் 6:38 படிக்கின்ற பொழுது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொட்டுவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுவார். எப்படி கொடுப்பது? எதை கொடுப்பது? யாருக்கு கொடுப்பது? இந்த கேள்விகளுக்கு பதில் தேவை. எப்படி கொடுப்பது? 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது 7ஆம் வசனத்திலே இவ்வாறு பொழிய சொல்லுவார், முகவாட்டத்தோடோ கட்டாயத்தினாலோ எதையும் கொடுக்காதீர்கள். முகவாட்டத்தோடு கட்டாயத்தினாலோ யாருக்கும் எதையும் கொடுக்காதீர்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுடைய அன்புக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் ஏதோ கொடுக்கணும்னு கடமைக்காக கொடுக்க கூடாது. பெற்றோர்களுக்காக இருக்கலாம், பிறருக்காக இருக்கலாம், ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது தற்பெருமைக்காக நாம் கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. அல்லது கட்டாயப்படுத்தி இதை செய்யலேனா மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு உந்துதலை நாம் செய்யக்கூடாது. மாறாக முகம் மலர்ச்சியோடு கொடுப்பவனே கடவுளுடைய அன்பர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் எப்படி கொடுப்பது? தோபித்து தன்னுடைய மகன் துபியாசுக்கு அறிவுரை சொல்லுவார். தோபித்து 4ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய 6-7 வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், உன்னிடம் யாராவது யாசகம் கேட்டு வருகின்ற பொழுது, யாராவது உன்னோட உதவி கேட்டு வருகின்ற பொழுது இல்லை என்று சொல்லிவிடாதே. மாறாக உன்னிடம் நிறைய இருந்தால் நிறைய கொடு, சிறிதளவு இருந்தால் சிறிதளவு கொடு, ஆனால் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே என்று சொல்லுவார். நம்மிடம் இருக்கும் அளவிற்கு, நம் தகுதிக்கு மேல் கடவுள் நம்மை ஒருபோதும் சோதிப்பதில்லை, நம்மிடம் எதிர்பார்ப்பதும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையின் சமயங்களிலே இருக்கிற நமக்கு மனம் வருவதில்லை கொடுப்பதற்கு. அவர்கள் தேவையிலே இருக்கின்றார்கள், அவர்கள் தேவையிலே கண்டிப்பாக நம்மால் உதவ முடியும், அவர்கள் உதவுக்கான வாய்ப்புகளும் ஆசீர்வாதமும் என்னிடம் இருக்கின்றன, ஆனால் என்னிடம் கொடுக்க மனம் இல்லை. அதைத்தான் சொல்லுவார்கள். கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கரங்கள் வெறுமையாகலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கும். பிறருக்கு உதவி செய்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. பிறருக்கு கொடுக்காத பொழுது என் கரங்களில் நிறைய இருக்கும், நான் சேர்த்ததெல்லாம் இடம் இருக்கும், ஆனால் என் உள்ளம் வெறுமையாக இருக்கும். பெரும்பாலான சமயங்களிலே நாம் இந்த வெறுமையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோமே வழிய நிறைவை நாம் ரசிப்பது இல்லை. கணேசன், ராமமூர்த்தி, லிங்கேஸ்வரன் இதெல்லாம் பேரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இன்றும் திருச்சி, மதுரை, சென்னை, பெங்களூரு பகுதிகளிலே தினமும் தன்னுடைய வேலையின் மத்தியிலும் ஒருவர் பேங்க்ல வேலை செய்யறாரு, இன்னொருவர் பைனான்ஸ் வச்சிருக்கிறாரு, இன்னொருவர் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார், இன்னொருவர் தன்னுடைய சுய வேலை கடை வைத்திருக்கின்றார். இவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையின் மத்தியில மதிய உணவின் பொழுது ஒவ்வொரு நாளும் குறைந்தது 50 பேருக்கு தினமும் மதிய உணவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய எந்த சுய லாபமும் எதிர்பார்க்காமல், தன்னால் முடிந்தது,
தன்னால் முடிந்த உதவிகளை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரிடம் பேட்டி எடுத்தார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு எது தூண்டியது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னது, எனக்கு கடவுள் நிறைவாய் கொடுத்திருக்கின்றார், அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு உதவ கடவுள் என்னை படைத்திருக்கின்றார், நானும் என் கண்களை அடைத்துக் கொண்டேன் என்றால் அவர்களுக்கு யார் உதவுவார்கள்? தான் அவருடைய பதில். ஒரு கிறிஸ்தவ பேர் கூட வரல. உண்மைய வேதனைக்குரியது. கடவுள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார், நேரத்தை, திறமையை கொடுத்திருக்கின்றார். நீங்களே கொடுங்கள். பெரும்பான்மையின் சமயங்களில் அந்த சீடர்களுக்கு இருந்த மனநிலை தான் நமக்கு. ஏன்னா அவருடைய வாரிசுகள் தானே நாம் எல்லாரும். எங்கிட்ட வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் எங்கிட்ட இருக்குது, எங்க தேவைக்கு தேவையான மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது என்று சொல்லி வாழ்பவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களே கொடுங்கள் என்று சொல்லி கடவுள் அவருடைய கரமாக நம்மை வாழ அழைத்திருக்கின்றார். நாம் வாழ்கின்ற பகுதியிலே, நம்மோடு இருக்கின்ற சமூகத்திலே நான் எந்த அளவிற்கு எனக்கு இறைவன் கொடுத்த நேரத்தையும், திறமையும், வாய்ப்பையும், ஆசீர்வாதத்தையும், செல்வங்களையும் நான் முடிந்த அளவிற்கு பிறருக்கு கொடுத்து பிறரை கை தூக்குபவனாக இருக்கின்றேன். இதான் இன்று நமக்கு முன்னால் இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது. 2 உதாரணங்களை சொல்லிவிட்டு முடிக்கின்றேன். முதலாவதாக, கொடுத்தால் என்ன நடக்கும்? இருப்பதை கொடுத்தார்கள், இல்லாமை, இயலாமை, குறைவு, குறைபாடு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த சீடர்கள் இருப்பதை கொடுத்தார்கள். கடவுள் அதை ஆசீர்வதித்தார். என்ன ஆயிற்று? வெறும் 5 அப்பமும் 2 மீனும் மட்டுமே சீடர்கள் கரங்களிலே இருந்தது. ஆனால் அந்த அற்புதம் முடிந்து எவ்வளவு எடுத்தார்கள்? ஆளுக்கு ஒரு கூடை, ஆளுக்கு ஒரு கூடை நிறைய, 12 கூடைகள் நிறைய அப்பங்களை எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கொடுக்கின்ற பொழுது கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். கொடுக்கின்ற உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார், பன்மடங்காக ஆசீர்வதிக்கின்றார். வெறும் 5 அப்பத்தை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லி நின்று கொண்டிருந்த அந்த சீடர்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகின்றார். வீடுகளை பார்க்கின்ற பொழுது கொடுக்கின்ற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். பல ஏற்பாட்டிலை பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 17 எலியா ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பஞ்சம் ஏற்படுகின்றது. பஞ்ச காலத்துல சாரிபாத்தை அடைகின்றார். சாரிபாத்தை அடைகின்ற பொழுது அங்கே ஒரு பெண் விதவை தன் மகனுக்கும் அவளுக்கும் அந்த கடைசி துளிதான் அந்த மாவும் எண்ணெயும் இருக்கின்றது. அங்கே எலியா அந்த சாரிபாத்து பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவர் தண்ணீர் கொண்டு வர செல்கின்ற பொழுது சொல்லுகின்றார், எனக்கு சிறிது அப்பமும் கொண்டு வா என்று சொல்லி அவள் தன்னுடைய நிலைமையை விளக்குகின்றாள். சீடர்களைப் போலவே, என்னுடைய களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் சிறிது மாவும் தான் இருக்கின்றன, இதை நாங்கள் சமைத்து உண்டு விட்டால் அடுத்த வேளைக்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்று சொல்கின்றது. முதலிலே எனக்கு சிறிது சொட்டு கொண்டு வா என்று சொல்லுகின்றார். தன்னையும் தன் மகனையும் மறந்து அந்த பெண் இருப்பதில் எலியாவுக்கு ஒரு சிறு அப்பத்துண்டை கொண்டு வருகின்றார். என்ன நடக்கின்றது? பஞ்சம் முடியும் வரைக்கும் பாத்திரத்தில் மாவு குறையவில்லை, கணையத்தில் எண்ணெயும் தீர்ந்து போகவில்லை. கொடுப்பவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். கொடுக்கின்ற மனிதர்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், நீ கொடுக்கின்ற பொழுது உன்னை வருத்தும் அளவிற்கு கொடு என்று சொல்லுவார். ஏதோ இருப்பதை கொடுப்பது அல்ல, உன்னை வருத்த வேண்டும், அப்பொழுதுதான் நீ கடவுள் உரிமையாக போராடி வெற்றி பெற முடியும் என்று சொல்லுவார் அன்னை தெரசா. அப்படி என்றால் நான் என்னை வருத்தும் அளவிற்கு யாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன்? அந்த சாரிபாத்து பெண் தனக்கு வருத்தம் வந்த போதும் கூட அதை கண்டு கொள்ளாமல் எலியாவுக்கு உறவினார். எனவே கடவுள் ஆசீர்வதித்தார். 2வது புதிய ஏற்பாட்டிலே சக்கேயு, லூக்கா புத்தகம் 19 இருக்கின்ற அந்த பகுதியில் படிக்கின்ற பொழுது சக்கேயு கொடுக்க முன் வந்தார். யாரையாவது ஏமாற்றி இருந்தால், யாராவது பிடுங்கி இருந்தால் நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன், என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற பொழுது என்ன ஆயிற்று? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. வீடு முழுவதும் மீட்பின் ஆசிரியரை பெற்றுக் கொண்டது. குடும்பம் முழுவதுமாக இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டது. கொடுக்கின்ற குடும்பங்களை, கொடுக்கின்ற உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். ஏனெனில்
நீதிமொழிகள் புத்தகம் 19:17 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டுகிறது, ஏழைக்கு உதவுகின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான், கடவுளும் அவனை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற சொல்லப்படுகின்றது. நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கே கொடுப்பதை தான் மத்தேயு நற்செய்தி 25 படிக்கின்றோம் அல்லவா, சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு செய்த சிறு சிறு உதவிகள் கூட கடவுளுடைய அந்த பையிலே சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே கொடுக்காதவர்கள் சபிக்கப்படுகின்றார்கள், கொடுக்காதவர்கள் புறம் தள்ளப்படும் என்பதற்கு உதாரணம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 19:16 நாம் பார்க்கின்றோம். செல்வரான இளைஞன் மீட்பினை பெற வேண்டும் என்று அவன் வருகின்றான். இயேசு சொல்லுகின்றார், கட்டளையை கடைபிடி. எல்லாம் அவன் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றான். 10 கட்டளைகளை நிறைவாக செய்து கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்கின்றது, உனக்கு இருப்பதை கொடுத்து விட்டு வா என்கின்றார். ஆனால் அவனுக்கு கொடுக்க மனமில்லை. இயேசுவிடமிருந்து முகவாட்டத்தோடு திரும்பி சென்றார். நாம் கொடுக்காத பொழுது இதுதான் நடக்கும். நம்மிடம் எல்லாம் இருக்கும், நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும், நிறைவாக பெற்றுக்கொள்ளும் என்கின்ற அந்த ஆதங்கம் இருக்கும். ஆனால் அது நம் கைக்கு எட்டாத கனியாகவே இருக்கும். அதைத்தான் அந்த ஊமை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவன் கொடுக்க மனமில்லை, முகவாட்டத்தோடு சென்றான். கொடுக்கின்றவனை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் கொடுக்காத பொழுது அவனே முகவாட்டத்தோடு சென்றான் என்று சொல்லப்படுகின்றது. மற்றொரு உதாரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 16 இருக்கின்ற செல்வந்தனும் லாசரும் பற்றிய ஊமை. அந்த ஊமை என்னாச்சு? ஏழை ஒளிவன் தன்னுடைய வீட்டு முற்றத்துல இருக்கின்றான். இவன் தினந்தோறும் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றான். அங்கே பசியோடு ஒருவன் வாடிக்கொண்டிருக்கின்றான். கண்டுகொள்ளவில்லை, கண்டுகொள்ளாமை, கொடுக்கல, கண்டுகொள்ளவில்லை. என்ன ஆயிற்று? முடிந்தவுடன் லாசர் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். இறந்து போன செல்வந்தன் பெயர் இல்லாதவன் நரகத்திற்கு தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு, நான் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள போகின்றேனா? இயேசுக்கு கடன் கொடுத்து இறை அருளை பெற்றுக் கொள்ள போகின்றேனா? அல்லது இதோ இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பையும் திறமைகளையும் இந்த எல்லா வசதிகளையும் எனக்காக பயன்படுத்திக் கொண்டு என்னோடு அனைத்தையும் புதைத்துக் கொள்ளப் போகின்றேனா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லுவார்கள். இருப்பதை பகிர்ந்து கொள்வோம், இல்லாதவர்களோடு இணைந்து வாழ்வோம், அவர்களின் இன்முகத்திலே இறைவனை கண்டுகொள்ள முயற்சிப்போம். நம் வாழ்கின்ற போதே விண்ணகத்தை, மோட்சத்தை நம் மத்தியிலே கொண்டு வருவோம். அதைத்தான் அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி காட்டுகின்றது, நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. கொடுத்தால் மாட்சிமையை காண்போம், கொடுத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம், கொடுத்தால் நம் வாழ்வில் அபரிவிதமான கிருபைகள், நன்மைகளும் இல்லாத ஆசீர்வாதங்களும் நம் வாழ்வில் இறைவன் சேர்த்து கொடுப்பார். நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம் வாழ்வில் பலவீனமாக இருப்பது, குறைபாடாக இருப்பது பொங்கி வழியும். ஆமென்.